உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய கரு சம்பந்தப்பட்ட மே தினம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு பிரசுரத்தை நான் இப்பொழுது அவருக்கு அளிக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், முக்கியமான பாத்திரத்தை ஏற்றிருக்கக்கூடிய நம்பிராஜன் அவர்களே, இந்த படத்தில் நடித்துள்ள கலைஞர்களே, பட தயாரிப்பில் பல்வேறு பணிகளை செய்த நண்பர்களே, நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூலக்கதையுடைய முக்கியமான அம்சங்களை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீட்டு விழான்னு சொல்லுகிற போது அந்த ஒரு காரணத்திற்காக ஏற்படுகிறது. நான் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்டேன், உழைப்பாளர் தினம் என்ற இந்த படம் என்பது எப்ப நீங்க வெளியிட போறீங்க சொல்லும் பொழுது, அநேகமா மே மாசம் 10ஆம் தேதி முடிவு பண்ணுங்க இல்லையா, அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். ஒரு 56 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்துல அங்கிருந்து வேலை செய்யும் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை அவருடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க. குறிப்பாக உழைப்பாளர் தினம், உழைப்பாளிகள் பற்றி, உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாத முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம். 1886ஆம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் அன்று அமெரிக்காவில் சிகாகோ நகரத்துல அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டதுதான் மே மாசம் முதல் நாள், மே தினம். ஆனால் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக, உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம், மே தினம் மட்டும்தான், எந்த தினமும் அல்ல. அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. இதுல சில நான் ஏற்கனவே சொன்ன பயத்தினுடைய திரைக்கை கரு பற்றி முழுமையா எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், உழைப்பாளர்கள் முக்கியமான அம்சங்களை பற்றி 1-2 விஷயங்களை உன் கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். உழைப்பாளி வர்க்க தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக, ஆளுநர் வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைந்து உருவாக்கினார்கள். தத்துவமாக, சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதலாக உலகத்தில் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி என்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சி நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மேதின வரலாறு, மேதின தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ, ஏங்கல்ஸ் அவர்கள், லெனின் அவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான அம்சத்தில் லெனின் சொல்லியிருக்கார். இப்ப கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில்
பல்வேறு பணிகளை செய்வதில் வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. ரொம்ப முக்கியமானது. ஆனா அதை பற்றி ஒரு ஒரு நுட்பமான அம்சம் மார்க்சிய தத்துவத்திலே முக்கியமான நுட்பமான அம்சம் என்ன? யாராவது உங்களுக்கு மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல்ல கண்டுபிடித்தவர் கார்ல் மார்க்ஸ் தான். அது சாதாரணமா உங்களுக்கு ஆங்கிலத்தை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல சுரண்டல் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகளை சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அது நுட்பமான அம்சம் என்பது ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதலாக முதலாளிகள் தொழிலாளர்களை சுரண்டுவதை உபரி மதிப்பென்ற அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் அடிக்கணும் கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டுறான்றது என்ன சொல்ற லெனின் என்ன சொன்னா, he caught them red handed, கையும் களவுமா பிடிச்சது. அந்த அம்சம் அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக இந்த உலகம் முழுவதும் இருக்குது. அதுதான் காரணம். உலகத்தில் பல இயக்கங்கள் இருக்கு. ஆனா உலகம் முழுவதும் எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம், புரட்சிகர இயக்கம் தான். மற்ற ஒரு நாட்டுல இருக்காது. அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம். அதுல குறிப்பா அந்த உபரி மதிப்பு பற்றி, சர்ப்ளஸ் வேல்யூ பற்றி மார்க்ஸுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். உழைப்பு பற்றி சொல்லுகிற உழைப்பாளர்கள் சொல்லும் பொழுது, மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் ஆற்றல்களை உணர்த்தி தட்டி எழுப்பி வளர்த்து தனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டாயப்படுத்துகிறான். உழைப்பு சக்தியை பற்றி மார்க்ஸ் சொன்னது. இத்தகைய உழைப்பாளிகளை வேலையில் சேர்த்து தொழிலாளர்களாக சுரண்டக்கூடிய அது இந்த முதலாளித்த நிறுவனம் என்பது இருக்கு. அப்ப இப்ப நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. தூக்கிலேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த தொழிலாளர்கள் சொன்ன வாசகம், பேசிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் எங்கள் குரலை நெரிப்பதை விட நேரம் வரும் அப்போது எங்களது மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எங்களுடைய மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் அவர்களுடைய அந்த தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்கள் கூறிய வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்பதுதான் அந்த மேதன அந்த தியாகிகளுடைய அந்த முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையில இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளியிடுவது உண்மை பாராட்டத்தக்கது. இது குறிப்பாக மேதனத்தை பற்றி தமிழொலி என்ற கவிஞர் 1952ஆம் ஆண்டு அவர் எழுதிய கவிதை என்பது பிரசுரமாக்கி தமிழருடைய கவிதை தொகுப்புல அது இருக்கு. நான் ஒரு 2 வரிகள் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. விண்ணில் மழை இறக்கி மேதனைக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர்குளம் நடுங்க பொங்கி வந்த மேதனமே. இந்த தமிழனுடைய அந்த மேதன அந்த கவிதையும் நான் நம்பிராஜனுக்கு இந்த அடிப்படையில் உழைப்பாளர் தினம் என்ற அதை கருவால் கொண்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அது
அதனுடைய இசை வெளியீட்டாளர் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும்